ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வராகி அம்மா துணைன்னு நீ சொன்னதுக்கு அப்புறமும் நான் உனக்கு துணையாக இல்லாமல் போயிடுவேனா என்ன? இதோ நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல நேரத்தை வரவழைச்சு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நல்லது எப்போது நடக்கும், என் வாழ்க்கை எப்போது மாறும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்காகவே இப்போது நல்ல காலத்தை உருவாக்கி விட்டேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ கேட்டுக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்காம, நீ எதிர்பார்த்த காரியம் எதுவும் நடக்காம தோல்வியில துவண்டு போயிருந்த உனக்காகவே இப்போது நீ நினைச்ச காரியங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க ஓடி வந்திருக்கேன். என்னுடைய அருளால உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரப்போகுது. உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது என் செல்லமே. இருளாக இருந்த உன் வாழ்க்கை பாதையில இனி உனக்கு ஒளியாக நான் இருந்து வழி நடத்த போறேன். வராகியம்மா வராகியம்மான்னு என்னை நம்பி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையில நீ தனியா இருக்கிற மாதிரியும் கஷ்டத்துல இருப்பது போலவும் உனக்கு தோன்றலாம். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கை மாறும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கையை நான் புதுசா ஆக்கி தருவேன். உன் மனசுல இருக்க வருத்தம் வேதனைன்னு எல்லாமே நான் அறிந்ததாகத்தான் இருக்கிறது. தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீயும் பயந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் அன்புக்கு கட்டுப்பட்ட இந்த வராகி தாயானவள் நீ கேட்டது அனைத்தையும் கண்டிப்பா உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு தேவையானதையும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன் என் செல்லமே. உன்னை தூக்கி விடுறதுக்கும் உன்னை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கும் உனக்கு நல்லது செய்யறதுக்கும் சொந்தக்காரவங்களோ சொத்து சுகமோ இல்லையேன்னு கவலைப்படாத. உனக்கு சொந்த பந்தத்தை விட சொத்து சுகம்னு இருந்தா தானா சொந்த பந்தம் வந்து சேர்ந்துருன்னு தானே நீ யோசிக்கிற. ஆனா நீயே யோசிக்காத பல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்து சேர்க்க போறேன். உன்னால எல்லாத்தையும் உருவாக்க முடியும். காசு பணம் சொத்து சுகம் சொந்தம்னு எல்லாமே உன்னை தேடி வரும்படி உன் செயல்களால் நீ உன் வாழ்க்கையவே மாற்ற முடியும் என் செல்லமே. இத்தனை நாட்களாக கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்த உனக்கு இப்போது நல்ல காலமும் நல்ல நேரமும் பிறந்துருச்சு. அப்புறம் என்ன கவலை? வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கும்போது நீ எந்த விஷயத்தையும் நினைச்சு யோசிக்கவோ பயப்படவோ கவலை கொள்ளவோ அவசியமே இல்லை. உனக்கு தேவையானதையும் உன் குடும்பத்துக்கு தேவையானதையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கும் உன்னை அள்ளி அரவணைப்பதற்கும் நான் தயாரா இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்க போகுது. என் மடியில் உன்னை அமர வச்சு ஒரு தாயாக நான் இருந்து உன்னை தடவி கொடுத்து உன் மனம் மகிழும்படியாக உனக்கான விஷயங்களை நல்லபடியா நடத்தி கொடுக்கிறேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. வராகி தாயே துணைன்னு என் பேரை சொன்ன உனக்கு இனி எந்த குறையும் இல்லாம நல்ல சந்தோஷமான குடும்பமும் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி செய்ய போறேன். இதுவரைக்கும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் சுயநலமா முடிவு எடுத்ததே கிடையாது. எல்லார பத்தியும் யோசிப்ப, எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்ப. எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு நன்மை செய்ய யாருமே யோசிக்கலைனாலும் உனக்காக நன்மையை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உன்னை குழப்பினாலும், ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரியாத அளவுக்கு உன்னை திணறடிச்சாலும் நீ ரொம்ப வருத்தப்பட வேணாம். அமைதியாக என்னை நம்பி உறுதியாக இரு. உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நான் நடத்தி தர்றேன். கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக நெருங்கி வரக்கூடிய இந்த வேலையில நீ தேவையில்லாம எந்த தவறும் செஞ்சிடாத. ஏற்கனவே நீ முன்ஜென்ம பிறவிகள்ல செஞ்ச தவறுகளுக்கு நிறைய தண்டனையை அனுபவிச்சுட்டு தானே. இப்போதாவது கொஞ்சம் பொறுமையா இரு. நீ கேட்டதை விட பல மடங்கு நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு கிடைக்க செய்கிறேன். என் அருளால உன் வாழ்க்கைக்கு நிலையானதும் நிரந்தரமானதும் உன்னை வந்து சேரும். இனிமே உன் பாவங்கள் கலைந்து போய் உனக்கான பிரார்த்தனைகள் நிறைவேறும். உன் மனசை சுத்தப்படுத்தி
உன் பக்திக்கு பலனாக உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு இருந்த தடைகள் எல்லாமே விலகி, மற்றவங்க உனக்கு கொடுத்த சாபங்களும் தீட்டுகளும் அல்லது மற்றவங்க உன்னை திட்டின வார்த்தைகளும் தூற்றல்களும் எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை முன்னேற போகுது. உன் மனசையும் உடலையும் சுத்தப்படுத்தி நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் நான் கொடுக்க போகிறேன். உனக்கு இருந்த நோய் நொடிகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்னு அத்தனையும் சரி செஞ்சு நீ மன அமைதியோட நிம்மதியோட நல்ல ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை வாழும்படியும், நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடந்து நீ சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். திருமணம் நடப்பதற்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடும்பம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக வாழும்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். குழந்தை பாக்கியம் இல்லையே வராகி அம்மா, என்ன இருந்தும் எதுவும் பிரயோஜனம் இல்லையே, ஒரு குழந்தை இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன்னு கேட்ட என் பிள்ளைகளுக்கு நான் கூடிய சீக்கிரம் குழந்தை வரத்தை கொடுக்க தான் போகிறேன். அது மட்டுமல்ல, இப்போது உன் குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் இருந்த சண்டை சச்சரவுகளும் பிரிதல்களும் எல்லாமே சரியாகி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிகரிக்கும்படி செய்கிறேன். வேலையில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டம், கல்வியில் முன்னேற்றம் இல்லைன்னு கேட்ட எல்லாருக்கும் தொழில், கல்வி, வியாபாரம்னு அனைத்திலும் வெற்றி கிடைக்க செய்வேன். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி யாராலும் உன்னை தடுக்க முடியாது என் செல்லமே. இனி என்ன நீ நினைச்சாலும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நீயும் எப்போதும் வலிமையோட துணிஞ்சு தைரியமா நில்லு. என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ எந்த வேலையை செஞ்சாலும் அது வெற்றிகரமாக முடிஞ்சு உன் வாழ்க்கை ஒளிமயமாக எதிர்காலமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை நான் ஏற்ற மிகுந்த காலமாக தான் அமைச்சு தரப்போறேன். நீ நல்லபடியா சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்ற அளவுக்கு உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன வாழ்க்கைய நல்லபடியாக அமைச்சு தரப்போறேன். நீ எதிர்பாராத விதமாக உனக்கான பணவரவு அதிகரிக்கும். பல லட்சங்களை சொத்து சுகமாக சேர்த்து உன் குடும்பம் குழந்தைன்னு நீ மகிழ்ச்சியாக வாழப்போற. நீ செய்த விடாமுயற்சிகள் எல்லாமே இப்போ ஒன்றா சேர்ந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தர தயாராயிடுச்சு. நீ எப்போதும் நேர்மறையாக நல்ல விஷயங்களையே மனசுல நினைச்சினா அதிர்ஷ்டம் தானாகவே உன் வசமாக வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. உன் வாழ்க்கை துணை உன்னை புரிஞ்சுக்காம அவ்வப்போது வரும் சின்ன சின்ன சண்டைகளை நினைச்சு கவலைப்படாத, கஷ்டப்படாத. எல்லாத்தையும் சரி செஞ்சு உங்க குடும்பத்துல ஒற்றுமை நிலவவும் மனசுல மகிழ்ச்சி திரும்பவும் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உன்னை தேடி வரும் அளவுக்கு நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில எப்போதும் எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது, எல்லாருக்கும் நல்லதே செய்யணுன்ற அந்த நல்ல எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. மனசுல பயமோ கவலையோ உனக்கு வேண்டாம். எப்போதும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்க முயற்சி செய். நீ ஏதாவது தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் ஏதாவது குறை இருந்தாலும் கூட அதை நான் ஏத்துக்கிறேன். நம்ம தப்பு செஞ்சிட்டோமான்னு நீயாகவே எதையாவது யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்காம வராகி தாயே துணை, வராகி தாயே துணைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பா எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை பெற்று தருவேன். நீ கேட்பதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ என்ன வேண்டி கேட்டாயோ அது அத்தனையையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் தண்டனை உடனே கிடைக்கணும்னு அவசரப்படாத. காலமும் தெய்வமும் ஆடுறவங்களை ஆட விட்டு தான் அமைதியா இருந்து சரியான நேரத்துல தண்டனையை கொடுக்கும். இந்த வராகி அம்மா நானும் எப்போதும் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு தண்டனையை கொடுக்க மாட்டேன். ஒரு மனுஷன் ரொம்ப ஆடுறான், தேவையில்லாம எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க, அடுத்தவங்களை துச்சரமா நினைக்கிறான், ஏளனமா பேசுறான், மட்டமா நினைக்கிறான்னா கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பார்க்கலான்னு அமைதியாக இருந்து வேடிக்கை பார்ப்பேன். ஆடுறவனை ஆட விட்டு அவன் ரொம்ப ஆணவத்திலும் அகங்காரத்திலும் தலைகள் தெரியாமல் ஆடும்போது சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல அவன் ஆட்டத்தை முடிச்சு வச்சிருவேன். அது அவனுக்கு உடல்நல கோளாறாகவோ அல்லது குடும்ப விஷயமாகவோ அல்லது இழப்பாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும். நீ எதை பத்தி யோசிக்காத. இப்போது உனக்கு நல்ல காலமும் நல்ல நேரமும் பிறந்துருச்சு.
உனக்கான விஷயங்களை வெற்றி பெற தயார்.